श्री वेंकटार्यतनयं तत्पादकमलाश्रयं पारूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புட்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னியே நட்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நட்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே உலகம் யாவையும் தாமுளமாக்கலும் நிலவெறுத்தலும் நீக்கலும் நீஞ்சலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र गतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमः राक्षसान्तकम्. அஞ்சிலே ஒன்னு பெற்றான் அஞ்சிலே ஒன்னை தாவி அஞ்சிலே ஒன்னாராக ஆருயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்னு பெற்ற அனங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்னு வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் எண்ணித் தீருமே இம்மையே ராமா என்னை இரண்டெழுத்தினார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமாயணம் அப்படிங்கிற இந்த பக்தி வெள்ளத்தில் 8வது நாளாக இன்று விபீஷண சரணாகதி அதை பற்றின ஒரு சில வார்த்தைகளை அடியேன் யதாசக்திக்கு தகுந்தவாறு உரைக்க எண்ணியுள்ளேன். குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பிரபந்தத்தில் எப்படி ராமாயணத்தை அனுபவிக்கின்றார், அதன் பொருட்டு என்னென்ன காட்சிகள் எல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளன என்பதுதான் நாம பார்த்துருக்கோம். இன்னைய பாசுரம், மலையதனால் அணை கட்டி மதிலிலங்கை அடித்தவனே அலைகடலை கடைந்து அமரர்க்கு அமுதருளி செய்தவனே கலைவளவத்தாம் வாழும் ஜனபுரத்தென் கருமணியே சிலைவளவா சேவகனே ஸ்ரீராமா தாளேரு. மலையதனால் அணை கட்டி மதிலிலங்கை அழித்தவனே. இப்போ இன்றைய சரித்திரங்கள் என்னென்னலாம் வால்மீகி ராமாயணத்திலிருந்து பார்க்க போறோம்னா, அணை கட்டுதல், அணை கட்டுற அளவுக்கு ஆரம்பிக்க போறார். அணை கட்டுவதற்காக அது வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுலதான் விபீஷண சரணாகதி அப்படிங்கிறதும் வருது. கடந்த பதிவுகளில் பார்க்கும்போது அனுமன் சூடாமணியை பெற்றுக்கொண்டார். எங்க அசோகவனத்தில் சீதை இருக்கின்றாள், சந்திக்கின்றார். அங்கிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டவர் நேரா வந்திருக்கலாம். ஏன்னா ஹனுமனானவன் ஒரு பகவானுக்கு, எஜமானனுக்கு அவனுடைய மனதை அறிந்து செயல்படக்கூடியவன். ராவணனுடைய மனநிலையும் நாம் அறிந்து கொண்டு செல்வோம் அப்படின்னு அந்த எண்ணத்தில் என்ன பண்றான்னா, அசோகவனத்தை அழிக்க ஆரம்பிச்சோம். அழிச்சு துவம்சம் பண்றான். துவம்சம் பண்ணா என்ன பண்ணுவா, அவ அரசவைக்கு ஆஷன் போவா, ராவணனை சந்தித்து பேச முடியும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்றான். அப்போ அந்த மாதிரி துவம்சம் பண்ணும்போது முதல்ல தெரிஞ்சு போறது அரக்கர்களுக்கு, ஏதோ குரங்கு வந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. முதல்ல வந்து 80,000 கிங்கரர்களை அனுப்புறான். எல்லாம் அரக்கர்கள் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு. 80,000 போச்சு. அடுத்ததா ஜம்புமாலி அப்படிங்கிற ஒரு அரக்கனை அனுப்புறார். 7 மந்திரி குமாரர்கள் அனுப்புறா. 5 சேனாதிபதிகளை அனுப்புறா. அது இல்லாம ராவணனுடைய ஒரு பையன், அவன் பேர் வந்து அக்ஷய குமாரன் அப்படின்ற அந்த பையனையும் அனுப்பும்போது அவனையும் எல்லாரையும் முடிச்சுடுற. இதை பார்த்த உடனே ராவணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா இந்திரஜித்தை அனுப்பி வைக்கின்றான். இந்திரஜித் வந்தா எடுத்த உடனே பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். பெருமை யார்? அனுமன் மீது. ஆனா அனுமனுக்கு ஏற்கனவே பிரம்மாவால் ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பிரம்மாஸ்திரம் வந்ததுன்னா என்ன பண்ணும், ஒரு முகூர்த்த காலம்தான் உன்னை கட்டுப்படுத்தும், அதுக்கப்புறம் கட்டுப்படுத்தவே படுத்தாது. அது தெரியும், அனுமனுக்கும் அது நன்றாக தெரியும். இப்ப இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை விட்டான். ஒரு முகூர்த்த காலம்தான் அதுல கட்டோர்ல இருந்தான். அது இல்லாம கூட வந்தவாள்லாம் என்ன பண்ணி, இதை கட்டுப்பட்டாதானே மறுபடியும் போய் ராவணனை சந்திக்க முடியும். அதுக்காகவும் அவன் அமைதியாக இருந்தான். கூட வந்தவாள்லாம் என்ன பண்ணா, அதுக்கு மேல கயரெல்லாம் போட்டு கட்டினான். அது ஏற்கனவே பிரம்மாஸ்திரத்துக்கு இன்னும் கோபம் வந்துடுது. நான் வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கேன், இவன் என்ன இன்னொரு கயிறு போட்டு கட்டுறா, அப்ப என்னை நம்பவில்லை.
அப்படின்னு நினைச்சிட்டு அப்பவே அது விட்டுட்டு பிரம்மாஸ்திரமே இல்லை, இருந்தாலும் அனுமன் கட்டுப்பட்ட மாதிரி அப்படியே இருந்தான். இப்ப எல்லாரும் ஆஷின் போரா ராவணனுடைய அரசவைக்கு போகின்றார்கள். அரசவைக்கு போனதுக்கு அப்புறம் ராவணனுக்கு அனுமன் அறிவுரை சொல்லுகின்றார். என்ன சொல்றான் பாருங்க. அங்க போயிட்டு நீ அதே மாதிரி ரெண்டு மனைவியை எடுத்துட்டு வர்றது தப்பு, ராமன்ற வந்து பராக்கிரம் ஸ்ரீமன் நாராயணன், அதனால இந்த மாதிரி பண்ணாத, ஒப்படைத்து விடு, பிராட்டியை ஒப்படைத்து விடுன்னு சொல்ற. ராவணன் என்ன பண்ணான், என்ன 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 அறிவுரை சொன்னா பிடிக்காதவன். ஆனா அனுமன் மறுபடியும் நான் ராமதூதன் சொல்லி என்னெல்லாம் இதே மாதிரி பண்ணலன்னா நீ அழிந்து போவாய் அப்படின்னு சொல்லும்போது ராவணன் என்னை அழித்து விட முடியுமா, இந்த மாதிரி நீ பேசுறது வேற யாருன்னா பேசுறதா என்ன பண்ணிருப்பேன் தெரியும், இப்பவே உனக்கு மரண தண்டனை அளிக்கின்றேன் அப்படின்னு அந்த அனுமனுக்கு மரண தண்டனை அளிக்கின்றான். உடனே விபீஷணன் வந்து சொல்றான், இது தவறான ஒரு ராஜநீதி, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு தூதுவனை கொல்லலாகாது. அங்க பாருங்க, சூர்பனகை என்ன பண்ணா, காது மூக்கு அறுபட்டு நம்மிடம் அனுப்பிச்சு வச்சா, அவளுடைய பராக்கிரமம் நிறைந்தவர்கள்னு சொல்றது. அந்த மாதிரி நீ என்ன பண்ணான்னா இதுக்கு எதனா வந்து சேதம், ஏதாவது ஒரு அங்கங்களை வந்து பங்கம் செய்து அனுப்பலாமே ஒழிய, ஆனா நீ இதை கொல்லலாகாதுன்னு யாரு விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரை சொல்லுகின்றான். சரி அப்படின்னு கேட்டுட்டான். கேட்டு என்ன பண்ணான், இந்த வானரத்துக்கு என்ன பண்ணுங்க, வால்ல தான் எல்லா வானரத்துக்கும் பெருமை, எதனா ஒண்ணு நல்லா சரியா பண்ணிட்டோம்னா வாழை பிடிச்சி முத்தமிடுமா ஒவ்வொரு குரங்கும், அதனால வாழை என்ன பண்ணுங்க நல்லா தீ வச்சு கொளுத்திடுங்க அப்படின்னு. இந்த செய்தி சீதைக்கும் வந்தது. சீதை பண்ணா அக்னி தேவனுக்கு கட்டளை இட்டாள், அந்த அங்க வந்து குளிர்ச்சியா இருக்கணுமே வழிய நீங்க எதுவுமே சுடக்கூடாது அனுமனுக்கு அப்படின்னு கட்டளை இட்டாள். அது மட்டும் இல்ல, வாயு பகவானுடைய ஆசீர்வாதமும் அங்கு வந்தது, தந்தையாயிற்றே அந்த ஆசீர்வாதமும் வந்தது. இதனால அவ நெருப்பு வச்சது அவருக்கு வந்து ஜில்லுன்னு இருந்துதான், குளிர்ச்சியா இருந்துதான். பார்த்தார், அந்த தீயை வச்ச விட்டா அங்கிருந்து போனார். விபீஷணன் மாளிகை அசோகவனம் விட்டுட்டு இது எல்லா இடங்களுக்கும் தீக்கிரை ஆக்கினார். எல்லாம் பத்திட்டு எரியுது, இளம்பையே பத்திட்டு எரியுது, எல்லாரும் ஓடுறா, இங்க ஓடுறா அங்க ஓடுறா, என்னது இப்படி யாருது அப்படின்ட்டு போய் கடல்ல போய் அந்த தீயை அணைத்து கொண்டார். அணைச்ச உடனே வகி இருந்தான், ஐயோ நான் என்ன இப்படி அறிவில்லாம பண்ணிட்டேனே, அங்க வந்து அசோகவனத்துல சீத்தை இருக்கா, இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அசோகவனம் என்ன ஆகுமோ, அந்த சீதைக்கு என்ன ஆச்சோ, உடனே போய் பார்க்கணும் அப்படின்னும் போது மேல வந்து ஒரு கிங்கரர்கள்லாம் யாரும் பேசின்னு போனாலாம். என்ன பேசின்னு போறா, இப்படி பராக்கிரமம் நிறைந்த அனுமானா இருக்கார், சீதை அசோகவனம் தவிர மீதி எல்லா இடமும் மட்டுமா எரியறதே, இப்படிப்பட்ட பராக்கிரமமா அப்படின்னு அவ வந்து மேல வந்து சாரணர்கள் இருவர் பேசிக்கொண்டே சென்றார். அதுக்கப்புறம் சரி மறுபடியும் என்ன பண்றாரு அனுமன், அச்சிச்சோ தப்பு பண்ணிட்டனே, என்ன தப்பு, சீதை பிராட்டியினுடைய அருளாசியினால் தான் இந்த வாளே சுடாமல் இருந்தது. அப்படி இருக்கும்போது அசோகவனத்துக்கு எங்கேயாவது நெருப்பு படுமா, இப்படி வந்து பண்ணலாமா, இப்படி நினைக்க தோன்றதையே அப்படின்னு தன்னைத்தானே நினைத்து கொண்டு அங்கிருந்து இப்போது கிளம்பி நேரா என்ன பண்றார், மறுபடியும் போய் அசோகவனத்துக்கு போறார். பிராட்டியை விழுந்து சேவிக்கிறார். சேவிச்சுட்டு அங்கிருந்து விடை பெற்று கொண்டு நேரா என்ன பண்றார், மகேந்திரகிரி வந்தடைகின்றார். நற்செய்தி சொல்ல வரார். வந்துட்டு இருக்கும்போது அங்க மகேந்திரகிரி தூரத்துல தெரியுது, அங்க இங்க வானரங்கள் காத்து கிடக்கின்றன. இது பாத்தீங்கன்னா ஒரு நாள் ராத்திரியில போயிட்டு வந்துட்டார். முதல் நாள் சாயங்காலம் கிளம்புறார். கிளம்பி அங்க போய் ராத்திரி தேடி விடியற் காத்தால கண்டுபிடிக்கிறார். விடியற் காத்தால தான் போய் அரசவைக்கும் போறார். அங்க துவம்சம் பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி இங்க காத்தால மீண்டும் இங்க மகேந்திரகிரியை வந்தடைகின்றார். வந்தடையும் போதே அங்க வரும்போதே அந்த வானரங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. திருஷ்டா சீதா காணப்பட்டால் சீதை, கண்டேன் சீதை இல்ல, கண்டேன்னா யாரு, நான் கண்டேன். ஆனா திருஷ்டா சீதானா அவள் எனக்கு காட்டி கொடுத்தாள். அங்க பாருங்க, அனுமன் தேடினான், எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் சீதா பிராட்டியே வேண்டினவன்னு கிடைத்தாள், காட்டி கொடுத்தாள், அவளை காட்டி கொடுத்தாள். அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல திருஷ்டா சீதா அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்க வெளிய நான் கண்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை, எந்த இடத்துலையும் அந்த மாதிரி சொல்லவில்லை. வந்து சேர்றா, கிட்ட வரும்போது கிஷ்கிந்தைக்கு கிட்ட வந்தார். வரும்போது அங்க ஒரு மது வனம் இருக்கு, சுக்ரீவனுடைய வனம். அங்க அவனுடைய மாமா தான் காவல் காத்து கொண்டு இருக்கின்றான். எல்லா வானரங்களும் சந்தோஷத்தில் இருக்கின்றன. அந்த சந்தோஷத்துல அது வந்து தேனை எல்லாம் பருக வேண்டும், பசி ஆற வேண்டும் அப்படின்னு கேட்கிறா. அங்கதனும் பரவாயில்ல போய் சாப்பிடுங்கோ அப்படின்னு அனுமதி கொடுத்து விடுகின்றான். உள்ள போச்சு துவம்சம் பண்ணித்து
அங்க இருக்கக்கூடிய அந்த காவலாளன அந்த சுக்ரீவனுடைய மாமா என்ன பண்ணான், நேரா வந்து சுக்ரீவன் கிட்ட சொன்னான், இந்த வானர கூட்டம்லாம் வந்தது, இங்க வந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. உடனே கேட்ட உடனே சுக்ரீவனுக்கு சந்தோஷம் ஆயிட்டான். என்னது மதுவனத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சு வால்ல முத்தம் விட்டு கொண்டிருக்கின்றாயன்னு அந்த மாமா கேட்கிறாரு. அப்போ ராமன் கிட்ட சொல்லித்தான், திருஷ்டா சீதா அப்படின்னு, பாருங்கோ அவ வந்தாச்சு, அவ சந்தோஷத்துல இருக்கா, அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் அங்கு மதுவனத்தில் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து ராமனிடமும் பகிர்ந்து கொண்டார். இப்போ ஹனுமான் எல்லாரும் அங்கிருந்து இங்க கிளம்பி வரா, மதுவனத்திலிருந்து இங்க வரா. இப்போ ஹனுமன் வந்து சொல்றார், சீதை கற்போடு இருக்கின்றாள், பிறராலும் கற்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை, சீதையும் கற்போடு இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி ஹனுமானை பெருமான் குளிர கடாட்சித்தார். கடாட்சித்ததுக்கு அப்புறம் என்னது, அப்ப அடையாளமா கேட்டார் இல்லையா, அங்க எப்படி இங்கிருந்து போய் அடையாளங்களை சொன்னார், அங்கிருந்து வந்தவொடனே இப்ப அடையாளங்கள்லாம் பிராட்டி என்ன சொல்லி அமிச்சா, காக்காசுரனுடைய சரித்திரத்தை சொல்லி அடையாளமாக சொல்ல சொன்னார். இன்னொரு சரித்திரம் என்ன சொன்னா, செங்கல் பொடியை எடுத்து பிராட்டிக்கு அவர் திலகமிட்டதை பற்றி சொன்னார். அந்த 2 விஷயங்களை அடையாளமாக சொல்லி என்ன பண்ணா, சூடாமணியை பிராட்டி கொடுத்தாள் அப்படின்னு அதை கொடுக்குறாளாம். பார்த்தார் ராமன், அழுதுட்டார். அந்த சூடாமணியை கையில ஒத்திண்டார், கண்ணுல ஒத்திண்டார், மார்போடு அணைத்து கொண்டார். சீதையை அணைத்துக் கொள்வது அங்க என்னாச்சு, அங்கேயும் என்ன பண்ணார், ராமனுடைய மோதிரத்தை சீதை கண்டாள், அவன் விரலை கண்டாள், கையை கண்டாள், ராமனையே கண்டாள். இங்க என்னாச்சு, இவரும் பார்த்தார், சூடாமணியை பார்த்தார், பிராட்டியே அணைத்துக் கொள்வது போல அந்த சூடாமணியை அணைத்துக் கொண்டு அந்த சந்தோஷத்துல மூழ்கினார். கண்களிலே ஜலம் பெருகுகின்றது. அடுத்ததாக சொன்ன, எதுக்காக அந்த சூடாமணியுடைய ரகசியம் என்னன்னா, அந்த சூடாமணியானது ஜனகன் சீதைக்கு அணிவித்தது. தேவேந்திரன் கொடுத்த சூடாமணியானது அப்பா போட்ட ஆபரணமாக அதை எப்போதும் தன்னுடனே வைத்திருந்தான், எங்குமே விட்டதே கிடையாது. அதை கூடவே வச்சிருந்ததை பார்த்த ராமனுக்கும் அது தெரியும். அதனாலதான் அதை பார்த்தவன சீதையின் நினைவு ராமனை வாட்டியது. மேலும் இப்ப சொன்னாராம் ராமன், நஜீவேயம் க்ஷணபபி விநாதா மசிதேக்ஷணாம், ஒரே ஒரு க்ஷணம் கூட நான் என் சீதையை விட்டு பிரிந்து இருக்க இயலாது. சுக்ரீவன் சொன்னார், ஒரு க்ஷணம் கூட. ஆனா நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த வச்சனத்தை எடுத்து மிகவும் நன்றாக ஆராய்ந்து நமக்கு பல பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். என்னன்னா, சீதை வந்து என்ன சொல்ற, சீதை சொல்லும் போது ராமனை பிரிந்து என்னால் 1 மாத காலம் மட்டும்தான் உயிர் தரித்திருக்க முடியும், 1 மாதத்தில் திரும்பி வராவிட்டால், ராகவன் வராவிட்டால் உயிரை மாய்த்துக் கொள்வேன் அப்படின்ட்டான். இங்க ராமன் என்ன சொல்றார், நஜீவேயம் க்ஷணபபி விநாதா மசிதேக்ஷணம், ஒரு க்ஷணம் கூட என்னால் சீதையை பிரிந்திருக்க இயலாது, உடனே புறப்பட வேண்டும் அப்படிங்கிறார். இதுல யாருக்கு பெருமை அதிகம் அப்படின்னா, சீதைக்குதான் பெருமை அதிகம். சீதை, ராமன் எப்படிப்பட்டவன், ராமன்ற அந்த வஸ்துவானது எப்படி சீதையால் 1 மாதம் பிரிந்திருக்க இயலக்கூடிய வஸ்து. ஆனா சீதைன்ற வஸ்து எப்படி இருக்கு, ராமனால் ஒரு க்ஷணம் கூட பிரிய இயலாத வஸ்துவா இருக்கு. அப்போ சீதைன்றவளுக்கு தானே மிகுந்த ஏற்றம் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டி கொடுக்கின்றார்கள். ஹனுமன் பார்த்தார் பெருமான், இப்போ ஐயோ ஹனுமனுக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லையே அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். எந்த செல்வமும் இல்லப்பா, இப்போ எனக்கு நான் காட்டுல இருக்கேன், தனியா இருக்கேன், எந்த செல்வமே இல்லை, இந்த ஆலிங்கனத்தையே பெருந்தெல்வமாக கொடுக்கின்றேன்னார். ஹனுமனும் ரொம்ப சந்தோஷம், அதெல்லாம் கொடுத்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட மாட்டேன், எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, உங்களுடைய ஆலிங்கனம் கிடைச்சது பாருங்க, நீங்க அணைச்சினீங்களே அதுதான் எனக்கு பெரிய பேரு, எனக்கு பெரிய செல்வம், எந்த செல்வமும் வேண்டாம், இந்த ஆலிங்கனமே போதும் அப்படின்னு சொன்னார். ராமர் சொல்றார் மறுபடியும், என்னதான் கொடுத்தாலும் நீ செய்த உதவிக்கு இது எதுவுமே ஈடாகாது, எதுவுமே இதெல்லாம் ஈடே ஆகாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீ என்ன பண்ண, அங்க சென்று ராமாயணத்தை பாடி சீதையனுடைய உயிரை காப்பாற்றினாய். அதே மாதிரி அங்கிருந்து வந்து சீதையை காட்டி கொடுத்தால் சீதை இருக்கின்றான்ற ஒரு நற்செய்தியை கூறி என்ன பண்ண, என்னுடைய உயிரை காத்தாய், இருவருடைய உயிரை காத்திருக்கக்கூடிய உனக்கு இந்த ஆலிங்கனம் போதுமா, எதுனா ஈடாகுமா, நிச்சயமாக ஈடாகாது அப்படின்னு யாரு, ராமன் ஹனுமனிடம் கூறினார். அன்னைக்கு பார்த்தா பங்குனி உத்திரம், இன்னைக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு ராமர் சொல்ல, ராமர் சொன்னவனா அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் போய், அப்ப நட்சத்திரத்துக்கு போய், என்னோட நட்சத்திரம் புனர்பூசம், இன்னைக்கு பங்குனி உத்திரம், திருமண நாள் ஆயிடுச்சு இல்லையா. என்னைக்கு திருமண நாள், பங்குனி உத்திரத்தன்றைக்கு தான் என்ன ராமருக்கும் சீதாவிற்கும் திருமணம் நடந்ததுன்னு பார்த்தோம். அந்த நன்னாளிலேயே கிளம்பி விடலாம்னு கிளம்ப, ஹனுமனுடைய தோளிலே ராமனும் அங்கதனின் தோளில் லட்சுமணன் ஏறிக்கொண்டு
அடுத்த நாள் கடற்கரையை அடைந்தார்கள். இப்ப திருப்புல்லானி கிட்ட வந்தாச்சு, மகேந்திரர் கிட்ட திருப்புல்லானி வந்தாயிடுத்து. இந்த பக்கம் அப்படியே காட்சி இந்த பக்கம் காமிக்கிறா. அங்க ராவணனுடைய மந்திரி சபை நடந்துட்டு இருக்கு. மந்திரிகள்லாம் எல்லாம் சொல்றான், நம்ம என்ன மானுஷன் தானே, ராமன்ற மனுஷன், நம்ம ஜெயிச்சலாம், நாம ஒருத்தனே போதும், நான் போய் அவனை அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்றான். அப்போ விபீஷணன் சொன்னான், இதெல்லாம் இவ சொல்றதெல்லாம் நம்பாத, இதுல நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லையா, உன்னை புகழணும்ன்றதுக்காக அவ இப்படி சொல்றாளே ஒழிய ராமன் பலசாலி, இவ சொல்றது போல அவன் தூசி எல்லாம் கிடையாது, தவறு உன் மீது உள்ளது. என்ன இருக்கு தவறு? என்ன? அடுத்தவனுடைய மனைவியை அபகரித்து கொண்டு வந்தாய், அதனால அது தவறு உங்ககிட்டதான் இருக்கு, உடனே சீதையை ஒப்படைத்து விடுவது நல்லது. ராமன் இப்ப எப்படி இருக்கான்? சீதை மேல அவ்வளவு ஆசையோட இருக்கான், காம குரோதத்துல இருக்கான். இப்ப என்ன ஆகுது? நல் விஷயங்கள் சொன்னால் சத் விஷயங்கள் நிச்சயமாக அவன் காதுக்கு எட்டவில்லை. என்ன பண்ணான்? வேதம் படித்தவன் திருந்தாம இருக்க மாட்டானா, பசுமாடு வைத்தவன் பணக்காரனாக ஆகாம இருக்க மாட்டான். அந்த மாதிரி இவனுடைய மனமெல்லாம் என்ன சொல்றான்? ராவணன் விபீஷணனை பார்த்து சொல்றான், சொந்தக்காரன் நீ இருக்கல்ல, எப்படியும் முதுகுல குத்துவேன்னு எதிர்பார்த்தேன், இப்ப சரியா குத்திட்டப்பா, நீ இனிமே இந்த குலத்தை கெடுக்கிறது தான் வந்திருக்க, கெடுக்க வந்த கோடாலி காம்பு நீ இனிமே என் கூட இருக்கவே கூடாது, இலங்கையை விட்டு வெளியே போ அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுறான். விபீஷணன் பார்த்தார், இதுக்கு மேல இங்க இருப்பது உசிதம் அன்று அப்படின்னு அவருடைய மனத்துக்கு ஒரு கதையை எடுத்துட்டார். அவர் கூட ஒரு 4 மந்திரிகள், அவர்கள் 4வரும் வேண்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அனலன், சரபன், சம்பாதி, பிரகாசன் அப்படிங்கிற ஒரு 4 பேரை எடுத்து ஆசிண்டு வான்வழியா கிளம்புறார். அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். என்ன அவர் இப்பதான் ஸ்ரீமான்னா என்ன ஏற்கனவே பார்த்திருக்கோம். லக்ஷ்மணன், லக்ஷ்மி சம்பன்னகா லக்ஷ்மணகா, அவன் எப்படிப்பட்டவன்? கைங்கரியம்ன்ற செல்வத்தை உடையவன் லக்ஷ்மணனாக இருந்தான். இங்க சொல்றார் வால்மீகி, அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான், இப்பவே ஸ்ரீமான் ஆயிட்டானே. எப்படிப்பட்டவன்? ராமனிடம் சரணாகதியே பண்ணல, எதுவுமே பண்ணாத போதே இவன் எப்படி ஸ்ரீமான் சொல்றான்னா, கிளம்பும் போதே எந்த க்ஷணம் அவன் ராமனை நோக்கி கிளம்பினானோ அப்போதே என்னது? கைங்கரியம் பெற்றவனாகின்றான். கைங்கரியம் அப்பவே கிடைச்சிட்டு, நான் ராமனை அடைய போகின்றேன், சரணாகதி செய்ய போகின்றேன், அவனுக்கு தொண்டு செய்ய போகின்றேன் எப்ப கிளம்பினானோ அப்பவே அவன் சரணாகதன் ஆகிவிட்டான். இப்ப வந்தாச்சு, கடலை தாண்டிங்க கடற்கரைக்கு. ஏற்கனவே கடற்கரையில தயாரா இருக்காங்க. ராம லட்சுமணர்கள் சுக்ரீவனோடு கடலை கடக்க வேணும்னு இருக்கா. அங்க வந்தாச்சு. மந்திரிகள் 4 மந்திரிகளோட வந்தான். எல்லாத்தையும் விட்டுட்டான், உறவை விட்டான், செல்வத்தை விட்டான், அனைத்தையும் விட்டு ஒரு முகூர்த்தத்தில் இந்த கடற்கரையை வந்தடைந்தான். 3வது நாள் ஆயிடுத்து. சீதா விதித்த கெடுல 1 மாசத்துல 3வது நாள் காத்தால இவன் பார்த்துட்டு இருக்கா. மேல நிக்கிறான், கீழே வானரங்கள் இருக்கு, ராம லட்சுமணர்கள் கூடாரத்துல இருக்கா. அப்போ அந்த வானரங்கள் கிட்ட விபீஷணன் சொல்றான். என்ன சொல்றான்னா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷ்ணம் உபஸ்திதம். என்ன சொல்றார்? சர்வலோகங்களுக்கு ஈஸ்வரனான ராமருடைய திருவடிகளில் திருத்தொண்டு செய்ய வந்துள்ளேன், இதை போய் அங்க சொல்லுங்கோ, சுக்ரீவன் கிட்ட சொல்லுங்கோ, எனக்கு அனுமதி வாங்கி கொடுங்கோ அப்படின்னு அங்கிருந்து கொண்டு விபீஷணன் கேட்டான். சுக்ரீவன் பார்த்தான், ராமன் கிட்ட போறான். ராமன் கிட்ட போயிட்டு என்ன பண்றான்? ராமன் கிட்ட ரொம்ப பேரன்பு, அவன் மிகுந்த நட்பு, அக்னி சாட்சியாக நண்பர்களானார்கள் அல்லவா, அதனால ரொம்ப பேரன்பு அவனுக்கு. அந்த பேரன்புல என்னென்னலாம் சொல்றான் பாருங்க. ராவணனோட தம்பி வந்திருக்கான், மேல நிக்கிறான், 4 மந்திரிகளோட வந்திருக்கான். அவன் அரக்கன், நிச்சயமா மாறு வேஷத்துல தான் வந்திருக்கான். அதனால அவன் என்ன நினைப்பா, நமக்குள்ள ஒற்றனாக இருந்து இங்கிருந்து செய்தி அனுப்புவதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள். ஏன்னா ராவணனே கூட வந்திருக்கலாமே, பேராபத்து நமக்கு, அதனால ஏத்துக்க வேண்டாம், அவளை அவன் உங்ககிட்ட தொண்டு செய்ய போறேன், சரணாகதி செய்ய போறேன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அதனால என்ன இந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்க, நம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னான். சுக்ரீவன் ராமனிடம் சொல்லினான். இப்போ ராமருக்கு மற்றவங்களோட அபிப்பிராயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ என்ன சொல்றார்? அதாவது அந்த அங்கதனை கேட்டார், பரிசோதனை செய்யலாம் அப்படின்னு. ஷரபன்ற ஒரு வானரன் கேட்டார், நம்ம யாராவது ஒருத்தர் அவங்க கிட்ட அனுப்பி ஒற்றன் மாதிரி இருக்க செய்து அவனோட எண்ணங்களை அறிந்து கொள்ளலாம் அப்படின்றான். ஜாம்பவான கேட்டா, இப்ப வேணாம் சுவாமி, ஒரு மாசம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் மைந்தன் அந்த வானகரத்தை கேட்டா,
அங்கதான் சொன்ன மாதிரியே இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். பரிசோதனை பயந்து அவரை டெஸ்ட் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி ஏத்துக்கலாம் அப்படிங்கிற. அரக்கர்கள் எல்லா அரக்கன்னாலே என்ன பண்ணோம், கெட்டவன் தான், வேண்டாம், சேர்த்துக்கவே வேண்டாம். அரக்கன்னா எல்லா அரக்கனும் அப்படிதான் இருப்பான், பாக்குறதுக்குதான் இதுவா இருக்கும். எல்லா அரக்கர்கள் எல்லாம் கெட்டவர்கள் தான். சரி, யாரு ராமர் பாக்குறார், அனுமன் அமைதியா இருக்கான். அவன் அறிவாளி. கேட்கிறார் இந்த சபையிலேயே, அனுமா நீதான் அறிவாளி அப்படின்னா என்ன அர்த்தம், இது பேர்லாம் முட்டாள்னு அர்த்தம். இருந்தாலும் வானரத்திலேயே மிகவும் புத்தி கூர்மையானது யாருன்னா ஹனுமன் தான், நீ சொல்லு. அப்ப சொன்னா அனுமன், கண்டவர்களின் பேச்சை கேட்க வேண்டாம், நான் தான் கண்டேன். என்ன கண்டேன், அங்க இலங்கையில போய் பார்த்திருக்கேன். யார் இந்த விபீஷணன் பார்த்திருக்கேன், அவன் நல்லவன் தான், நற்குணமுடையவன், உங்களை சரணாகதி செய்து உங்களிடம் தொண்டு செய்வதற்காக தான் வந்திருக்கின்றான், அதனால் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு ராமன் அழறார். ஒருத்தர் கூட என்னுடைய உள்ளத்தினை தெரிந்து கொள்ளவே இல்லையே. என்ன சொன்னாரு, அவன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், நான் பார்க்க நல்லவனாதான் இருக்கான், ஏத்துக்கலான்னு யார் சொல்றார், ஹனுமன் சொல்றா. வானரங்கள் ஏற்றுக்கொள்ளாதே அவனை, ஏதோ சொல்லி அவனை ஏத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறான். இப்போ யாருமே ராமருடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்ளவில்லைன்னு ராமர் அழறார். சொல்றார், மித்ரபாவேன சம்பிராப்தம்னு கேயம் கதஞ்சன. என்ன சொல்றார், நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும், சரணம் என்கிட்ட வந்தான் இல்லையா, நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். பாருங்க, நமக்கு உண்டான உறுதிமொழி ராமன் அப்பவே கொடுத்துட்டார். நாம நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் பெருமானுடைய காலில் மட்டும் சரணம் அப்படின்னு போனா பெருமான் ஏற்றுக்கொள்ளாமல் விடவே மாட்டான். நிச்சயம் நம்ம ஏற்றுக்கொள்ளும். அப்பவே அவன் வாக்குறுதி கொடுத்து விட்டான். யாரு, விபீஷணன் நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும், சரணம்னு காலில் வந்தா நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வேன். மித்ரபாவேன, பாவத்தோட, அதாவது பாவம் தான், நீ உண்மையான பாவம் கூட இல்ல, புரிஞ்சு சொல்லிட்டு வந்தாலும், நன்மன்ற அந்த வேஷத்துல வந்தாலும், சம்பிராப்தம் தியஜேயம், எந்த காரணத்தை கொண்டும் நான் கைவிட மாட்டேன். கதஞ்சன, ஏற்றுக்கொள்ற, உன்னை ஏத்துன்றதுனால எனக்கு எந்த மாதிரியான ஆபத்து வேணா வரட்டும். விபீஷணன் வந்துட்டான், இங்கிருந்து ஒற்றனாக இருந்து செய்திகள் அனுப்பட்டும், சாம்ராஜ்யமே முடிந்து போகட்டும், சீதையே கைப்பிடிக்க முடியாமல் கூட போகட்டும், எது நடந்தாலும் சரி. ஆனா இந்த தோஷோ எத்யபி தஸ்ய சியாத், எந்த விதமான தோஷங்கள் வந்தாலும் ஆனா நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், காப்பாற்றுவேன், நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு அந்த உறுதிமொழியை சுக்ரீவனிடம் சொல்றான். நான் யார் சரணம்னாலும் கைவிடவே மாட்டேன் அப்படிங்கிறத அவ்வளவு அற்புதமாக இந்த ஸ்லோகத்துல அமைத்து கொடுக்கின்றார். ஏன் அப்படி சொன்னார், அந்த சரணம்ன்றது ஒரு வார்த்தை போதும், அந்த வார்த்தைக்காகவே நான் ஏத்துப்பனே ஒழிய அவன் பரிசோதிக்கவே போறதில்ல, நல்லவனா கெட்டவனா அப்படின்ற அந்த ஆராய்ச்சியே கிடையாது. எத்தனை தோஷம் பண்ணாலும் இருக்கட்டும், கைவிடவே மாட்டேன். கஜேந்திர மோட்சத்துல என்னாச்சு, பெருமான் எப்போ அந்த முதலை காலை பிடிச்சதோ கூப்பிட்டுது, ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டுது. உடனே என்ன பண்ணா, ஓடோடி சென்று அந்த முதலையை கொன்று கஜேந்திரனை காத்தான். ஆனா இங்க என்னாச்சு, அந்த முதலைன்ற ராவணன்ற முதலை விபீஷணன்ற கஜேந்திரனுடைய காலை பிடித்து நாசம் செய்கின்றது. அவன் தப்பிச்சு என்கிட்ட சரணாகதின்னு கேட்கிறான். அப்ப நான் கொடுக்காம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு யாரு, ராமர் சுக்ரீவனுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இப்போ சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் வாக்குவாதம் நடக்கும். எப்படிப்பட்ட வாக்குவாதம் பாருங்க. சுக்ரீவன் சொல்றான், அவன் யார் தெரியுமா, கூட இருக்கான், அண்ணன் தம்பி. அண்ணன் ரொம்ப இக்கட்டான சமயம், போர்லாம் தொடங்க போறது. அந்த சமயத்துல என்ன பண்றான், அண்ணனை விட்டுட்டு இங்க அண்ணனுக்கு துரோகம் செய்து விட்டு இங்க வந்தான். அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கான். அப்போ அவன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான்றதுக்கு என்ன மாதிரியான உத்தரவாதம் அப்படின்ட்டு சுக்ரீவன் ராமனை பார்த்து கேட்கறான். சுக்ரீவனும் அதைத்தான் பண்ணான். என்ன பண்ணான், வாலியை வதம் பண்ணி தன்னை அங்க சேர்க்கணும் அப்படின்றதுக்கு நான் தானே பண்ணான். ஆனா ராமபிரான் அதை சொல்லவே இல்லை, சொல்லல. அண்ணன் எப்போ அவன் அண்ணனை கைவிட வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டானோ அந்த கைவிட்டதுக்காக வரல. அவனை திருத்தருக்கு பார்த்தான், அவனை அதர்ம வழியில செலுத்த பார்த்தான். ஆனா அவன் என்ன பண்ணான், அதர்ம வழியிலேயே சென்றான். அவன் கைவிட்டது அண்ணனை அல்ல, அதர்ம வழியை தான் கைவிட்டான். அதர்மத்தின் பக்கம் நான் போக மாட்டேன், தர்மத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டும். நீதிக்கு பின்னால் தான் நான் என்னுடைய அந்த நட்பு, என்னுடைய அந்த சொந்த பந்தம் எல்லாம், நீதி தான் முக்கியம், தர்மம் தான் முக்கியம்னு வந்திருக்கானே ஒழிய அவன் அண்ணனை விட்டு வரவில்லை அப்படிங்கிறத அழகா ராமர் சொன்னார். இப்போ ராவணனை கொல்லும் வரைதான் அவன், நீ என்ன சொல்ற, அவன் கொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் ராஜ்யத்துக்காக அவன் நம்மளை கொன்னுடுவான் அப்படின்னு தான் நினைக்கிற.
அப்படி இருக்கட்டும், ராவணனை கொல்லும் வரை அது இது நடக்காது இல்லையா, ஆபத்து எதுவும் இல்லை இல்லையா, அதுக்கப்புறம் தானே ராஜ்யம் கேட்பான்னு நினைக்கிறேன். அது உன்னது அபிப்பிராயமா இருக்கட்டும். அண்ணனையே எதிர்த்து வந்தவனாலே அவன் வந்து கெட்டவன் அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அண்ணனை எதிர்த்து வந்துட்டான், அதுக்காக அவன் கெட்டவன்றத முடிவுக்கு வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றான். யாரு இத வந்து ராமர் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்றார், அழகா சொல்றார். எல்லா தம்பியும் பரதன் ஆயிட முடியுமா? எல்லா மகன்களுக்கும் தசரதன் மாதிரி ஒரு அப்பா கிடைச்சிட்டு வரான் அப்படி சொல்றாரு. பக்கத்துல லக்ஷ்மணன் இருக்கான். லக்ஷ்மணனை வச்சுட்டே சொல்றார், பரதனை மாதிரி ஒரு தம்பி அமைவது கடினம், அந்த மாதிரி அமையாது. அந்த மாதிரி எல்லா மகன்களுக்கும் அப்பா வந்து தசரதன் மாதிரி அமைந்து விடுவாரா என்ன? கிடையவே கிடையாது. இன்னொன்னு ஒண்ணு சொன்னார் பாருங்க, எந்த அளவுக்கு அவர் வந்து அந்த நட்புல அந்த ஸ்நேகத்துல இருந்தார் அப்படின்னா, உன்னை போல ஒரு நண்பன் கிடைப்பாரா? சுக்ரீவனை போல ஒரு நண்பனும் இல்லை, தசரதன் போல ஒரு மகன்களுக்கு தந்தையும் இல்லை, பரதன் மாதிரி ஒரு தம்பி யாருக்குமே கிடைக்காது. அப்படி தம்பி அவருக்கு கிடைக்கல, ராவணனுக்கு அந்த மாதிரியான தம்பி கிடைக்கல அப்படின்னு சொல்றார். அதே வால்மீகி குறிப்பிடுகின்றார். ந சர்வே பிரதாரஸ்தாத பவந்தி பரதோபமாக மத்விதாவா பிதுகு புத்திரஹ சுஹ்ருதோவா பவத்விதா ஏவ முக்தஸ்து ராமேன சுக்ரீவ சஹ லக்ஷ்மண. இது அந்த அளவுக்கு சொல்லிட்டார். இந்த மாதிரி பரதனை மாதிரி ஒரு தம்பி, தசரதனை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறது இல்ல, உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்காது எல்லாருக்கும் அப்படின்னு. ஓ சுக்ரீவன் கேட்கிறான், இது எல்லாமே ஒரு நாடகமாக இருக்குமோ? ராவணனே விபீஷணன் அனுப்பிச்சிருப்பானோ, நீ போய் அவ கூட இரு, அங்கிருந்து எனக்கு செய்திகள் எல்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பானோ அப்படின்னு இப்போ சுக்ரீவன் மற்றொரு கேள்வி கேட்கிறான். சுதுஷ்டோவா வியதுஷ்டோவா கிமேஷ ராஜநீச்சரா அப்படின்னு. இப்போ ராமன் சபதம் ஏற்கிறான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்னை பத்தி? அவன் இங்கெல்லாம் வந்து வானரங்கள்லாம் இருக்கிறதுனாலையும் அவன் வந்து இங்கிருந்து செய்திகள் எல்லாம் சொல்லிட்டா நான் தோத்துருவேன்னு நினைக்கிறியா? என்னோட பலம் என்ன அவ்வளவுதான் நினைக்கிறியா? உனக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் உள்ள மொத்த பிசாசுகள், அசுரர்கள், யக்ஷர்கள், அரக்கர்கள் எல்லாரும் திரண்டு மொத்தமா ஓர் அணியில வரட்டும். ஆனா இந்த ராமன்றவன் நினைச்சா என்ன பண்ணுவேன்? விரல் நுனியால் நகத்தால கிள்ளி களைவது போல அனைவரையும் கிள்ளி களைந்து விடுவேன். ஆண்டாள் பாடினா இல்லையா, கிள்ளி களைந்தானை ஈர்த்திமை வாடி போய் அப்படின்னா, விரல் நுனியில அந்த பூவை பறிக்கிற மாதிரி என்ன பண்ணுவேன்? அனைத்து அரக்கர்களையும் கிள்ளி களைந்து விடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இன்னொரு கேள்வி எழுது, அப்ப எதுக்கு இந்த வானர சேனை? சுக்ரீவன் நினைச்சிருப்பான், எதுக்காக இந்த வானர சேனை, எதுக்கு நாங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ ராமர் சொன்னாராம், நிருசிம்மனாக அவர் அவதாரம் பண்ணார். அப்போ இரண்யகசிபு என்ன பண்ணார்? நகத்தாலே கிள்ளி களைந்தான். இப்போ இரண்யகசிபு தான் ராவணனா பிறந்திருக்கான். வந்தவன் என்ன பண்ணான்? நரசிம்மன் தான் ராமனாவும் வந்திருக்கான். இப்போ தனியா போனேன், நான் போய் ராவணன் கிட்ட போனா என்ன பண்ணுவான்? ராவணன் என்ன பண்ணான்? ஈஸியா எளிமையாக வென்று விடலாம். ஆனா சண்டைக்கு தான் அவன் வருவான். ஒருத்தர் தான் வந்திருக்கா, நம்ம சண்டை போட்டு பார்க்கலாம். அதே ஒரு சேனையே வந்திருந்தா கொஞ்சம் பயம் இருக்கும், எதுக்கு இவா கூட போய் சண்டை போடணும், சரி அவருக்கு சரணாகதி பண்ணிடலாமோ, அவர் கூட சேர்ந்துடலாமோ, திருந்திடலாமோ அப்படின்னு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் தனியா போனா கண்டிப்பா யுத்தத்துக்கு தான் வருவான். சேனையுடன் சென்றால் சேனையை பார்த்தாவது திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பு அளிக்கிறதுக்கு தான் நான் உங்களெல்லாம் ஆசைன்னு போறேன் வழிய. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? எனது சங்கல்பத்தாலேயே அனைத்தையும் செய்து விட முடியும். இங்கிருந்து ஒரு பிரம்மாஸ்திரத்தின் மூலமா ஏதோ ஒரு அஸ்திரத்தின் மூலமாக செய்து விடலாம் அப்படிங்கிறது தான் ராமனின் கூற்றாக இருக்கின்றது. அப்போ மறுபடியும் சொல்றான் சுக்ரீவனை பார்த்து, இப்படி இருக்கு போது என்னோட திருவுள்ளத்தை நீங்க யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ராமன் நல்லவனா கெட்டவனா பார்க்க போறது இல்லை, வந்து சரணம் சொன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 கதைகளை வந்து சுக்ரீவனுக்கு சொல்றான். ரொம்ப அற்புதமான கதைகள். ஒண்ணு வந்து புறா கதை, இன்னொன்னு குரங்கு கதை. புறா கதையில என்னன்னா புறா கதையில சொல்லும்போது ஒரு வேடன் இருக்கின்றான். அந்த வேடன் வந்து என்ன பண்றான்? ஒரு காட்டுக்கு வேட்டையாட போறான். ஒரு மரத்துல ஆண் புறாவும் பெண் புறாவும் இருக்கின்றன. இவன் வேட்டையாடும் போது பெண் புறா மாண்டு விடுகின்றது. பெண் புறாவை எடுத்துட்டு வந்து அவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சில பல நாள் கழித்து மறுபடியும் அதே காட்டுக்கு போறான், அதே மரத்தடிக்கு போறான். அந்த மரத்தடிக்கு போகும்போது ஒரே மழை வரா மாதிரி இருக்கு. மழை வந்தது, இவனுக்கு குளிர ஆரம்பிச்சிருது. குளிர்றது என்ன பண்றதுன்னு தெரியல. மரத்தை பார்த்து கேட்கிறான், என் மரமே இப்படி இருக்கே, இவ்வளவு குளிர்றதை ஏதாவது பண்ண மாட்டியா அப்படின்னா. மேல ஆண் புறா தவிச்சுட்டு இருந்த அந்த ஆண் புறா இருக்கு, பெண் புறாவை பறி கொடுத்த அந்த ஆண் புறா என்ன பண்ணித்தான்?
கீழே போயிட்டு சுள்ளி எல்லாம் பொறுக்கிட்டு வந்து அதுக்கு நெருப்பு மூட்டி அவனுக்கு குளிர் காய்வதற்கு அவன் சரி பண்ணி கொடுத்தான். எந்த பெண் புறாவை தன்னுடைய தோழியை வந்து என்ன பண்ணான், இதே அரக்கன் தான் என்ன பண்ணிட்டான், வதம் செய்து கொலை பண்ணி சாப்பிட்டுட்டான். அந்த வேடன் வந்திருக்கான். அந்த வேடன்கள் குளிர்ல நடக்கும்போது இந்த ஆண் புறா என்ன பண்ணித்தான், நெருப்பு மூட்டி அவன் குளிர் காய்வதற்கு உதவி செஞ்சது. ஏன்னா அதிதியா வந்திருக்கான், தன்னுடைய காலில் விடாம அங்க அந்த தன்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றான். வந்தவாளை என்ன பண்ணணும், சத்காரம் செய்ய வேண்டும். அதனாலதான் என்ன பண்ணித்தது, நெருப்பு மூட்டி அது குளிர் காய்வதற்கு ஏற்பாடு செய்தது. கொஞ்ச நாளி ஆச்சு, அந்த வேடன் இவ்வளவு நாள் வந்த வேட்டையில எதுவுமே கிடைக்கல, ஒரே பசிக்கிறதே அப்படின்னா அதுல இருந்து அந்த புறா பார்த்தது, ஆஹா நம்ம வீட்டுக்கு வந்தவாளுக்கு பசியா அப்படின்னு அந்த மூட்டிய நெருப்புல தானே போய் அங்க விழுந்து அது இரையாகி அவனுக்கு சாப்பிட்றதுக்கு உதவி பண்ணித்தான். சுக்ரீவன் கிட்ட சொன்னா, பாரு என்ன பண்ணிட்டு இந்த பெண் புறா, அந்த வேடன் வந்து தன்னுடைய பெண் புறாவை கொலை பண்ணிட்டான், கொன்னே போயிட்டான். ஆனாலும் அந்த ஆண் புறா என்ன பண்ணிட்டு அவனுக்கு என்னென்னலாம் உதவி பண்ணிட்டு பாருங்க, நெருப்பு மூட்டி கொடுத்தது, குளிர் காய்வதற்கு, சாப்பிட்றதுக்கு, தானே அது நெருப்புல போய் விழுந்து தன்னை மாய்த்து கொண்டது. ஆனா வந்திருக்கக்கூடியவன் என்ன ஏதாவது கொலை பண்ணானா, சீதாதேவியை கொண்டு சென்றான் ராவணன். கொண்டு சென்றாலும் என்ன பண்ணா, கொலை எல்லாம் பண்ணல. அவன் வரல, இப்ப கூட அவனுடைய தம்பி வந்திருக்கான். அவன் வந்தா கூட அவனை வதம் பண்ணணும்னு தோணும். அவனுடைய தம்பி வந்திருக்கான். வந்தவனும் என்ன வேற எதுவும் கேட்கல, சரணாகதி தொண்டு செய்யறேன்னு சொல்றான். அப்ப என்ன சொல்லும், இந்த புறாவுக்கு இருக்கிறது கூட ராமருக்கு இல்லையேன்னு தானே பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை சொல்றார், குரங்கு கதை. என்ன குரங்கு கதைன்னா, ஒரு காடு, அதே காட்டுல குரங்கு ஒன்று இருந்தது. ஒரு மரத்துல இருக்க குரங்கு, ஒரு வேடன். அந்த வேடன் வேட்டையாட போகும்போது ஒரு புலி வந்து துரத்தின்னு வருது. இந்த புலியை துரத்தின்னு வரும்போது இந்த வேடன் வந்து இந்த குரங்கு இருந்த அந்த மரத்தில் ஏறி அமர்கின்றான். குரங்கு அந்த மரத்துல ஏறிட்டான். கீழே இருந்து புலி பார்த்தது, குரங்கு பார்த்து சொல்லிட்டு, அவன் மனுஷ ஜாதி, நம்ம ரெண்டு பேரும் மிருகம், காட்டிலேயே இருக்கவங்க, தள்ளி விட்டுட்டு நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு குரங்கு சொல்லித்தான். அவன் என் வீட்டை தேடி வந்திருக்கான், அவனை போய் நான் எப்படி தள்ளுவேன், தள்ள மாட்டேன். அவன் அடைக்கலமா வந்திருக்கான், நான் போய் சரணாகதன் ஆயிட்டான், எனக்கு நான் தள்ளுவேனா, கைவிட மாட்டேன்னு சொல்லித்தான் அந்த குரங்கு. என்ன கொன்றாலும் சரி, நான் அவனை எதுவுமே காட்டி கொடுக்க மாட்டேன், கீழே தள்ள மாட்டேன். கொஞ்ச நாள் ஆச்சு, ராத்திரி ஆச்சு. என்னாச்சு, அவன் தூங்கிட்டு இருந்தான் முதல்ல மனுஷன். அவன் எழுந்தான் அந்த வேடன். இந்த குரங்கு தூங்கியது. இப்போ குரங்கு தூங்கிட்டு இருக்கு, மனுஷன் வீழ்ச்சிருக்கான். கீழே இருந்து புலி கேட்கறது, இந்த குரங்க வேணா தள்ளி விட்டுறேன், நான் வந்து உன்னதான் சாப்பிடலான்னு வந்தேன், சரி என்னோட விலங்கு மாம்சமாவது எனக்கு கிடைக்கணும், பசிக்கிறது, அந்த குரங்க தள்ளி விட்டுடு அப்படின்னு கேட்டான். நீ வேணா தப்பிச்சு போ அப்படின்னு. இந்த மனுஷன் என்ன பண்ணான், அந்த குரங்க தள்ளி விட்டுட்டான். வந்து விழுந்தது குரங்கு. தூக்கம் கலந்து எழுந்தது, பார்த்தா எதிர வந்து புலி நிக்கிறது. இப்போ புலி சாப்பிடாம பேசுறது பத்தியா, அதுதான் மனுஷன். காட்டி கொடுத்துட்டானா, இப்போ நான் உன்னை விட்டுறேன், வேண்டாம் நீ போயிட்டு அவனை மட்டும் தள்ளி விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு சரி நல்லதா போச்சுட்டு குடுன்னு மேலே ஏறிடுது. மேலே ஏறினதுக்கு அப்புறம் மனுஷனை தள்ள சொன்னா தள்ள மாட்டேன்றது. அவன் என்னை தள்ளினாலும் என்னை காட்டி கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் தள்ளி விடவே மாட்டேன், நான் தள்ளவே மாட்டேன். ஏன்னா அவன் என்கிட்ட வந்து சரணாகதம் பண்ணிட்டா அவனுக்கு தேவையானது அனைத்தையும் என்னையே பண்ணாலும், என்னை காட்டி கொடுத்தாலும், என்னை கீழே தள்ளினாலும் அவனை தள்ள மாட்டேன் அப்படின்னு அந்த குரங்கு வந்து சொல்லித்தான். அந்த மனிதன் துரோகியாக இருந்தாலும் வஞ்சித்தாலும் எக்காரணம் கொண்டும் அடைக்கலம் வந்தவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ மனிதன்றவன சரணாகதி விழுந்துட்டான், ஆனா காப்பாத்தாம இருக்கலாமா? யார் வந்திருக்கான், விபீஷணன் ஒருத்தன் வந்திருக்கான், சரணாகதி பண்ணிட்டான். இந்த குரங்கு கூட காப்பாத்துறது சரணாகதி பண்ணவன, இந்த மனிதன் காப்பாற்றாமல் இருக்கலாமா அப்படின்னு இரண்டாவது கதையை சுக்ரீவனுக்கு சொன்னார். இப்போ சரியா புரிஞ்சது சுக்ரீவனுக்கும். இப்போ ராமருடைய சர்ம ஸ்லோகத்தை சொல்லுகின்றார். எப்படி சங்கல்பம் பண்றார் பாருங்க. என்னன்னா, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிஜ யாச்சதே அபயம் சர்வ பூபேப்யோ ததாமி ஏதத் பிரதம் மம. சகிருதேவ ஒரே ஒரு முறை வந்து என்கிட்ட வந்து சகிருதேவ ஒரே ஒரு முறை. என்ன, எதுக்காக ஒரே ஒரு முறை தான் சரணாகதம் பண்ணணும்ன்றா? ஒரு தடவை பண்ணும்போது அது திருடமானதாக இருக்கணும். ரெண்டாவது தடவை பண்ணா என்ன அர்த்தம், முதல் தரம் பண்ண சரணாகதத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லை, அது திருடமா இல்லை அப்படின்றது அர்த்தம். அதனால சகிருதேவ ஒரே ஒரு முறைதான். இன்னொரு அர்த்தம் கூட சொல்றா பெரியவர்கள், மோட்சத்துக்கு எத்தனை தடவை போவோம், ஒரு முறைதான் போவோம். போனவா யாரும் வந்ததே கிடையாது.
வெளியில வர முடியாது. அதனால ஒரே தடவை பிரபன்னாய என்னை நாடி வந்து நேர்ல வந்துதான் சரணாகதம் பண்ணணும்னு இல்ல, மானசீகமா சரணாகம் பண்ணாலும் போதும், வார்த்தையால சொன்னாலும் போதும். இப்ப சொன்னார் இல்லையா, பாவேன மித்திர பாவேன, ஒரு நண்பன்ற அந்த பாவத்துல வந்தாவே அதுதான் பிரபன்னாய நாடி வரலாம், மனசுல சொல்லலாம், வார்த்தையால சொல்லலாம். யாச்சதே, நான் உனக்கே உரியவன், உன்னை அடைந்து உனக்கே தொண்டு செய்ய விரும்புகிறேன். இப்படி வந்துட்டான்னா தவ அஸ்மி யாச்சதே, கேட்கின்றவன் யாரு? பிச்சை மாதிரியா யாச்சகம் கேட்கின்றான். அப்ப என்ன பண்ணுவேன் நானு? அபயம் ததாமி, நிச்சயமாக அபயம் அளிப்பேன். என் எதை பார்த்து பயப்பட வேண்டாம், நிச்சயம் உண்டு. உங்களுக்கு சரணாகதம் செய்யும் போது அபயம் ததாமி சர்வபூதேப்யா, யாரை பார்த்து அஞ்ச வேண்டாம், யாரை பார்த்து அஞ்ச வேண்டாம். நீ அனைவரும் யார் வேணாலும் பண்ணலாம். சரணாகதம் பண்றதுக்கு எதனா வேணுமா, குவாலிபிகேஷன் எதனா வேணுமா, நேர காலங்கள் வேணுமா, இன்னார் பண்ணலாம் இன்னையார் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா, இந்த இடத்துல பண்ணலாம் வேற இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கா? எதுவுமே கிடையாது. சர்வபூதேப்யா, யாரை பார்த்து மஞ்சாமல் சரணாகதம் செய்யலாம். ஏதத் விரதம, இதுதான் என்னுடைய விரதமாக இருக்கின்றது அப்படின்னு இந்த சர்ம ஸ்லோகத்தை சுக்ரீவனுடன் சொல்லி, நீ போய் விபீஷண ஆசிர்வா அப்படின்னு அந்த சுக்ரீவனை, ஏன்னா சுக்ரீவன் தானே வேண்டாம்னு சொன்னான், நீயே போய் ஆசிர்வா இப்படி இன்னொரு தடவை சொல்ற. வந்திருப்பது விபீஷணனாக இருந்தால் நீ ஆசிண்டு வருவேன்னு தெரியும். அங்க போனதுக்கு அப்புறம் அவன் விபீஷணன் வேடத்தில் வந்திருக்கக்கூடிய ராவணன் அப்படின்னு இருந்தா என்ன, வந்துடாத, அவனே ராவணனே வந்திருந்தாலும் நிச்சயம் அழைத்து வா. அழைத்து வந்தான். ஏன்னா வந்து ராவணன் மித்ரா, இத்தனை சேனை இப்பதானே சொன்னான், இத்தனை சேனை இருப்பதற்கே எதற்கு காரணம்? ஒருவேளை ராவணன் திருந்துவானா அப்படின்னு தான் ராமன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். விபீஷணன் வந்தான், சரணாகதி பண்ணான். பண்ணும்போது என்ன சொன்னா, பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணம் கதா அப்படின்னு சொல்லி 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு சரணம் செய்தான். செய்யும்போது சொன்னா, என்ன மாதிரி சொல்றான் பாருங்க, உனக்கு தொண்டு செய்வதே வாழ்வு, உனக்கு தொண்டு செய்வதே ராஜ்யம், உனக்கு தொண்டு செய்வதே இன்பம். 3 சொல்றான். ராஜ்யமும் தொண்டுதான், வாழ்வும் தொண்டுதான், இன்பமும் தொண்டுதான். எல்லாமே தொண்டு மட்டும்தான் செய்ய போறேன். ராஜ்யம் என்ன, இந்த சொத்து எந்த சொத்து, எல்லா சொத்தையும் நான் விட்டுட்டு வந்தாச்சு, எல்லாமே நீதான். உனக்கு தொண்டு செய்வதே என்னுடைய ராஜ்யம், உனக்கு தொண்டு செய்வதே என்னுடைய சொத்து, அதற்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, வாழ்வுனா நித்திய கர்மாக்கள் பண்ணிட்டு சாப்பிடுறது பருகிறது இதெல்லாம் வந்து அதுவும் கைங்கரியம் தான். ஆழ்வார் சொல்றார் இல்லையா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாமே என்ன, ராம கைங்கரியம் அப்படின்னு வந்திருக்கேன். இன்பம், இவ்வுலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பம், அவ்வுலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பம் அனைத்துமே கைங்கரியம் தான். 3த்தையும் நான் கைங்கரியமாக வேண்டி வந்திருக்கின்றேன். ராஜ்யமும் தொண்டுதான், வாழ்வும் தொண்டுதான், இன்பமும் தொண்டுதான். இது எல்லாம் எனக்கு நீதான் கொடுக்கணும், இதுவே என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொன்ன. கண்களால் விபீஷணனை பார்த்து குளிர கடாட்சித்தார் பெருமான். என்ன மன்னிச்சிடு விபீஷணா அப்படின்னு. திடுக்குன்னு ஆயிடுத்து யாருக்கு, விபீஷணனுக்கு. என்ன சுவாமி இப்படி கேக்குறீங்க, என்ன நான் மன்னிக்கணும், நான் உங்களை சரணாகதம் செய்யறதுக்காக வந்தேன், வந்த உடனே நீங்க ஏத்துட்டீங்களே அது போதுமே எனக்கு அப்படிங்கிற. இங்க நீ பட்ட ராவணனிடம் பட்ட கஷ்டங்கள் இங்க வந்தா இங்கேயாவது சரியா இருந்ததா? இந்த வானரங்களிடம் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் யார் காரணம்னு நினைக்கிற? நான் தான் காரணம். நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் யார் காரணம்? நான் தான் காரணம். இப்போ நீ என்னை நோக்கி வரணும்னு மனசை செலுத்தினியோ, மனசளவுல நினைச்சியோ, நான் என்ன பண்ணிருக்கணும், அங்கேயே வந்திருக்கணும். இலங்கைக்கே வந்து ராவணனிடமிருந்து உன்னை மீட்டு தனியா ஆசின்னு வந்திருக்கணும். அதற்கெல்லாம் பண்ணாம நான் இப்படி விட்டுட்டேனே, உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி விட்டேனே அப்படின்னு சொல்றார் ராமன். அதை கேட்டு விபீஷனுடைய கண்கள்ல மட்டும் இல்லை, நெஞ்சிலும் நீர் வழிந்தது, நெஞ்சும் ஈரமானது. அவ்வளவு அன்பா ராமா உனக்கு, இது வந்ததுக்காக வந்து சேர்த்துட்ட, ஆனா அங்கேயே வந்து ஆசின் வரலையே. கஜேந்திரனுக்கு எப்படி பண்ணார், கஜேந்திரன் எப்ப கூப்பிட்டுதோ ஓடோடி வந்தேன், அந்த மாதிரி உங்ககிட்ட வரலையே அப்படின்னு ராமர் சொன்னவன. அந்த அளவு அன்பு இருந்தது பெருமானுக்கு விபீஷணன் மீது. அதனாலதான் உள்ளத்தையும் சேர்த்து, முகத்துல மட்டும் அவனுக்கு நனையல, உள்ளமும் சேர்த்து நனைந்தது அப்படின்னு வால்மீகி குறிப்பிடுகின்றார். இப்போ எல்லாம் முடிஞ்சது. உடனே என்ன பண்றார் ராமர், சரி லக்ஷ்மணனை கூப்பிட்டு சமுத்திர ஜலத்தை கொண்டு வா, உடனே நம்ம வந்து இவனுக்கு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்வோம், இலங்கைக்கு நீதான் ராஜா அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணாங்க. இங்க ஒரு சந்தேகம் எழுகின்றது, எதற்காக ராமன் பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும்? என்ன பண்ணா, வந்து கேட்டது என்ன, மோட்சம் கொடுன்னு கேட்டிருக்கான், கைங்கரியம் கொடுன்னு கேட்டிருக்கான், எல்லாம் உன்னோட தொண்டு தான் கேட்டிருக்கான். ஆனா ராமன் என்ன பண்றான், திருப்பி அளிக்கும் போது
பட்டாபிஷேகம் நீதான் இலங்கைக்கு ராஜான்னு சொல்லிட்டான். நம்ம என்ன பண்ணோம்? சரணாகதம் பண்ணும்போது மோட்சம் தான் கேட்டோம். பெருமான் எதை நம்ம கேட்க வேண்டாம். பெருமானா பார்த்து உலக இன்பங்கள் எதனா வச்சுக்கோன்னு சொன்னா வச்சுக்கலாம். எப்படி கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு இலவச இணைப்பா ஏதாவது வந்ததுன்னா வரும் இல்லையா? அந்த மாதிரிதான் இது இலவச இணைப்பு. இவ்வுலக இன்பம் பண்றது இலவச இணைப்பு, அவ்வுலக இன்பம்ன்றது தான் உண்மையான அந்த கைங்கரியம்ன்ற அந்த செல்வத்தை கேட்டு பெற்றான். அது மட்டும் இல்ல, பிரசாதமாக அவன் இலங்கை ராஜ்யத்தை கொடுத்தான், ராமனெம்பெருமான் கொடுத்தான் அப்படிங்கிறதும் இங்கு அழகாக காட்டப்படுகின்றது. விபீஷண சரணாகதி முடிஞ்சது. அடுத்தது இப்போ வேக வேகமா போய் ஆகணும், சீதையை மீட்டாகணும். 1 மாசம் தான் கெடு கொடுத்துருக்கா, அதுல ஏற்கனவே 4 நாள்கள் கழிந்து விட்டது. இப்ப போய் ஆகணும், என்ன பண்றது பாக்குறாரு, எப்படி இந்த கடலை தாண்டலாம் அப்படின்னு பண்ணும்போது புதுசா அவளுடைய அணியில வந்து இருக்கிறது யாரு? விபீஷணன். சரி, புதுசா வந்தவன் என்ன வந்து ஆலோசனை சொல்றான்னு கேட்டா, புதுசா வந்தவர் என்ன பண்றாரு, தனக்கு என்ன தெரியுமோ அதுதான், தனக்கு எது ஜெயிச்சா, எது வெற்றி கொடுத்தது, எது வந்து அவருக்கு பலன் அளித்ததுன்னா சரணாகதம் பலன் அளித்தது. அங்கிருந்து வந்தான், சரணாகதி பண்ணா, பெருமானும் கடாட்சித்தார், தன்னை சேர்த்து கொண்டார் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப என்ன சொல்றான், நீங்க கடலரசன் கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, சரணாகதி பண்ணுங்க, கடலரசன் வழி விடுவான் அப்படின்னு சொல்றார். சரி, அவன் சொல்லுவதற்காக நாம பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி பாக்குறார். ஆனா கடலரசன் வரவில்லை. அப்போ ரொம்ப கோபம் வந்துடுறது. வில்லை எடுத்து நான் ஏற்றி அந்த கடலரசனையே வற்ற செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, வில்லை எடுத்து அம்பு பூட்டினோடனே ஓடி வந்து மறுபடியும் அவன் சரணாகதம் செய்தான். அடுக்காத சரணாகதம் இல்லையா? ராமனெம்பெருமான் அனைத்தும் கொண்டவன். சாதாரண ஒரு சமுத்திரராஜன் கிட்ட போய் சரணாகதம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதனால்தான் அது பலிக்கவில்லை. ஆனா எப்போ சமுத்திரராஜன் வந்து எம்பெருமான் ராமனிடம் சரணாகதம் செய்தானோ அது பலித்தது. ஏன்னா அவன் கிட்டதான் சர்வ வல்லமையும் சர்வ சக்தியும் இருக்கு. நாம சரணாகதி செய்யும் போது யாரிடம் சர்வ வல்லமை சக்தி இருக்கோ அவங்கிட்டதான் சரணாகதி பண்ணோம். யார்கிட்ட இல்லையோ இல்லாதவர்களிடம் பண்ணலாகாது அப்படிங்கிறதும் இங்கு அழகாக நமக்கு காட்டப்படுகின்றது. கடலரசன் வந்தான், வந்து என்ன பண்ணான், வரவங்க கொடுத்தான், இந்த மாதிரி எல்லாம் நான் பண்றேன், கடல்ல வந்து நீங்க கடக்கும் போது ஜந்துக்கள்லாம் எதுவும் பண்ணாத மாதிரி பாத்துக்கிறேன், மலையோ மரமோ கல்லோ எதை போட்டாலும் மிதக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன், விஸ்வகர்மாவுடைய மகன் நலன் இருக்கான், அவனை கூப்பிட்டுக்கோங்க, அதை வச்சு அவனை அணை கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அடுத்ததா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களில் அவர்கள் 100 யோஜனை தூரத்திற்கு 10 யோஜனை அகலத்திற்கு அணையை கட்டி முடிக்கின்றார்கள். கட்டி முடிச்சு எல்லாரும் லங்காவை போய் அடைஞ்சிடுறா. இப்போ ஒரு மலை, திரிகூட மலை, அதுல வந்து ராவணனுடைய மாளிகை இருக்கு. இந்த பக்கம் இவா போய் சேர்ந்து இருக்கக்கூடிய சுவேல மலையின் பேரு. அந்த மலையில இருக்கா. இங்கிருந்து அங்க பார்த்துட்டு இருக்கும்போது சுக்ரீவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஓ, இவன் தான் ராவணனா, போய் இவனை முதல்ல நான் துவம்சம் பண்ணிடுறேன் அப்படின்னு இங்கிருந்து பறந்து அந்த இடத்துக்கு போயிட்டான். அவனுடைய மாளிகைக்கு போய் அவனை போய் அங்க மல்யுத்தம் தொடங்கிட்டு கொஞ்ச நாள் சண்டை போட்டுட்டு மறுபடியும் அங்கிருந்து ஓடி வந்துட்டான் சுக்ரீவன். இப்போ முறைப்படி தூது அனுப்பலாம் அப்படின்னு பெருமான் என்ன பண்றார், அங்கதனை போட்டு தூது அனுப்புறார். போயிட்டு கேட்கிறார், இதே மாதிரி சீதையை ஒப்படைத்து விடு. அங்கதன் போய் ராவனுடைய சபைக்கு போய் கேட்கிறார். ஆனா எதுவுமே இல்லை. அடுத்தது என்ன, போர் தான் அப்படின்றது நிச்சயமாயிருது. இப்ப போர் தொடங்க ஆரம்பிக்கின்றது. போர் தொடங்கி ஏன்னா முதல் நாள் போர்லயே என்ன ஆயிருதுன்னா நாகாஸ்திரத்தை எய்து விடுகின்றான் இந்திரஜித். நாகாஸ்திரத்தை போட்டுடுறான். போட்டதுக்கு அப்புறம் என்ன, எம்பெருமான் லக்ஷ்மணன் எல்லாரும் முகத்துல எல்லா இடத்துல இருந்து ரத்தம் வர்ற மாதிரி இருக்கும். இத நம்முடைய ஆச்சாரியர்கள் சொன்னான். எதற்காக ராமன் இந்த மாதிரி செய்ய வேண்டும்? ராமனுடைய திருமேனி எப்படிப்பட்டது? சுத்த சத்துவ திருமேனி. அப்போ இருக்கும்போது அங்க அது நம்மள மாதிரி ஒரு பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதும் இல்லை, அது உள்ள ரத்தமும் இல்லை. அப்படி ஏன் காட்டினார்னா, ஒரு மனுஷனா பிறந்திருக்கார், மனுஷனை திருத்துவதற்காக நான் மனுஷனாக வாழ்ந்து காட்டுகின்றேன் அப்படின்றதுக்காக பண்ணார். அப்ப மட்டும் இதே மாதிரி பண்ணலன்னா என்ன ஆகும்? நாம் தான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்காக நமக்காக அவன் நடித்தான் அப்படிங்கிறதும் இங்கு பெரியவர்கள் காட்டுகின்றார்கள். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, கருடன் காத்தால வரார். கருடன் வந்து ரெக்கைகளை கொண்டு பறந்து அந்த இடத்துல வரார். கருடனை பார்த்த உடனே இந்த நாகபாசனங்கள் எல்லாம் பட்டுன்னு உடைந்து அவர்கள் அனைவரும் மீண்டும் எழுந்தார்கள், போர் புரிய ஆரம்பித்தார்கள். இங்கேயும் ஒரு கேள்வி வருது, எதற்காக நாகபாசத்துல கட்டுப்படணும், பிரம்மாஸ்திரத்துல கட்டுப்படணும்? பெருமானுக்கு அதெல்லாம் கட்டுப்பாடே இல்லையே, ஏன் கட்டுப்பட்டான் அப்படின்னா, மறுபடியும் அந்த முதல் கேள்விக்குண்டான பதில் தான். அவன் மனிதனாக வாழ்ந்து காட்டுறான். மனுஷனா இருக்கிற எல்லாரும் என்ன மாதிரியான சுகதுக்கங்களை அடைவோமோ
அதை காட்டுவிப்பதற்காகத்தான் அதற்கு கட்டுப்பட்டார் போல் நடித்தான் அப்படிங்கிறது இங்கு அழகாக காட்டப்பட்ட உண்மை. இதற்கு மேலும் எப்படி போரெல்லாம் நடக்கிறது, கடைசியா பட்டாபிஷேகம் ராமனுக்கு எப்படி நடைபெற்றது அப்படின்றத அடுத்த கடைசி வீடியோவில் நாம அனுபவிக்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.